Hi students, how are you? Now we are going to see science subject revision video. Exam start ஆயிடுச்சு. நம்மளுக்கு science subjectல 3 lessons இருக்கு. இந்த 3 lessonல இருக்கக்கூடிய choose, fill up, match, true or false, pictures இது எல்லாத்தையும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா அதெல்லாம் வரும். இப்போ நம்ம லெசனில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ். தெர் ஆர் டேஷ் போன்ஸ் இன் அவர் பாடி. 206, 306. தெர் ஆர் 206 போன்ஸ் இன் அவர் பாடி. நம்மளுடைய உடம்பில் 206 எலும்புகள் உள்ளன. போன்ஸ் ஆர் கவர்டு பை டேஷ் ஸ்கின் மசில்ஸ். போன் ஆனது எதனால மூடப்பட்டுள்ளது? தோல், தசை. போன்ஸ் ஆர் கவர்டு பை மசில்ஸ். போன்ஸ் கிவ் டேஷ் அண்ட் சப்போர்ட் ஓவர் பாடி. போன்ஸ் கிவ் சைஸ், ஷேப். சைஸை கொடுக்குதா, வடிவத்தை கொடுக்குதா, அளவு கொடுக்குதா, வடிவத்தை கொடுக்குதா? போன்ஸ் கிவ் ஷேப் அண்ட் சப்போர்ட் ஓவர் பாடி. போன்ஸ் கிவ் ஷேப் அண்ட் சப்போர்ட் ஓவர் பாடி. There are 206 bones in our body. Bones are covered by muscles. Bones give shape and support our body. Next one, smoking in the open. Open place la smoke பண்றதுனால என்ன ஆகுது? ஏர் பொல்யூட் ஆகுது. Unclean air. Smoking in the open, unclean air. Burning waste in the garden. கார்டன்ல வேஸ்டான திங்ஸ் எரிக்கிறதுனால என்ன ஆகுது? ஏர் பொல்யூட் ஆகுது. Unclean air. ஸ்மோக் எமிட்டட் பை வெஹிக்கல்ஸ். வாகனங்களிலிருந்து வரக்கூடிய புகையினால ஏர் பொல்யூட் ஆகுது. அன்கிளீன் ஏர். யூசிங் பைசைக்கிள் ஆர் வாக்கிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ். பைசைக்கிளோ இல்லையோ கொஞ்சம் தூரம் நடந்து போகிறதுனாலையோ ஏர் பொல்யூட் ஆகாது. க்ளீன் ஏர். க்ரோயிங் மோர் பிளான்ட். அதிகமான மரங்களை நடும்போது காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது. க்ளீன் ஏர். ஸ்மோக்கிங் இன் த ஓப்பன், அன்கிளீன் ஏர். பேர்னிங் வேஸ்ட் இன் த கார்டன், அன்கிளீன் ஏர். ஸ்மோக் எமிட்டட் பை வெஹிக்கல்ஸ், unclean air. Using bicycle or walking short distance, clean air. Growing more plants, clean air. Our lungs help us breathe. Lungs எதுக்கு யூஸ் ஆகுது? breathe பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. Carrot is an example of raw food. raw foodக்கு நிறைய இருக்குது. கேரட்டு, லேடிஸ் ஃபிங்கரு, ரேடிஷு, குக்கும்பர் இதெல்லாம். Dash is used for steaming and boiling milk, vegetables, meat, fish and rice. ஆவியில் வேக வைக்கிறதுக்கும் கொதிக்க வைக்கிறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாட். பாட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டீமிங் அண்ட் பாயிலிங் மில்க், வெஜிடபிள்ஸ், மீட், ஃபிஷ் அண்ட் ரைஸ். ஏரில் என்ன இருக்குது? குட் இருக்குது, பேடு. அதாவது நல்ல ஸ்மெல், கெட்ட ஸ்மெல் ரெண்டுமே இருக்குது. ஏர் குட் அண்ட் பேட் ஃப்ராக்ரன்ஸ் அலாங் வித் இட். Fill in the blanks. Sac-like organs that help in breathing. சாக்கு போன்ற அமைப்புடைய சுவாசிப்பதற்கு உதவுகின்ற உறுப்பு எது? Sac-like organs that help in breathing. Lungs. Blood vessels that carry blood from the heart to the other parts of the body. Arteries. ஹார்ட்ல இருந்து உடலுடைய வெவ்வேறு விதமான பாகங்களுக்கு எடுத்து செல்வது எது? ஆரிக்கிள்கள். ஆர்டரிஸ் அப்படிங்கிற ஆரிக்கிள்கள். Helps to push food from the mouth to the stomach. மவுத்தில் இருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட்டை புஷ் பண்ணுறது, தள்ளுறது எது அப்படின்னா ஃபுட் பைப். Helps to filter out waste from the body. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்டான நீரை வெளியில் ஏற்றக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா நீரை சேமித்து வெளியில் தள்ளக்கூடிய உறுப்பு கிட்னி. Sac-like organs that help in breathing. Lungs. Blood vessels that carry blood from the heart to the other parts of the body. Arteries. Helps to push food from the mouth to the stomach. Food pipe. Helps to filter out waste from the body. Kidney. Next one, an oven is used for ரோஸ்டிங் அண்டு பேக்கிங் ஃபுட்டு. ஓவன் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? ரோஸ்டிங் அண்டு பேக்கிங் ஃபுட். ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம், பேக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம் ஓவன். இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் எழுதினாலும் ஓகே. அண்ட் ஓவன் இஸ் யூஸ்டு ஃபார் ரோஸ்டிங் அண்டு பேக்கிங் ஃபுட். A flat
தவா இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சப்பாத்தி. தட்டையான அமைப்புடைய ஒரு தவா தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தோசைக்கல் இருக்குல்ல, அது சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். டேஸ் ஹவ் டு பி குக்டு பிஃபோர் ஈட்டிங். குக் பண்ணால் மட்டும்தான் எதை சாப்பிட முடியும்? என்னது? கிரைன்ஸ். கிரைன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்? குக் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். A pressure cooker is used for steaming rice and meat. ப்ரெஷர் குக்கர் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்? ஸ்டீமிங், ஆவியில் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். பாயிலிங், கொதிக்க வச்சு வேக வைக்கிறதுக்கும் ப்ரெஷர் குக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஓவன் இஸ் யூஸ்டு ஃபார் ரோஸ்டிங் அண்ட் பேக்கிங் ஃபுட். A flat tawa is used for making chapatis. Grains have to be cooked before eating. A pressure cooker is used for steaming rice and meat. Next one, a tandoor is a clay oven. Tandoor அப்படிங்கிறது என்ன ஓவன் அப்படின்னா clay oven, கிளேயால் செய்யக்கூடிய ஒரு அடுப்பு. மைக்ரோவேவ் ஓவன்ஸ் யூஸ் எலக்ட்ரிசிட்டி டு குக் ஃபுட். மைக்ரோவேவ் ஓவன் வந்து எது மூலியமாக தான் சமைக்க முடியும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் ஆகும். மைக்ரோவேவ் ஓவன்ஸ் யூஸ் எலக்ட்ரிசிட்டி டு குக் ஃபுட். கெரோசின் ஆர் எல்பிஜி இஸ் காமன்லி யூஸ்டு ஃபியூவல் இன் ஸ்டவ். ஸ்டவ்வில் வந்து மெயினாக என்ன எரிபொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெரோசின் அண்டு எல்பிஜி. A tandoor is a clay oven. Microwave ovens use electricity to cook food. Kerosene or LPG is commonly used fuel in stoves. Next one, true or false? Our lungs control most parts of our body. Lungs தான் உடனடியாக எல்லா பொறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ராங் அப்படின்னு என்ன ரைட் பண்ணணும்? ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். வெவ்வேறு விதமான உறுப்புகள் ஒன்றாக இணைந்து திசுக்கள் உருவாகிறது அப்படிங்கிறாங்க. ஆன்சர் வந்து ராங். அப்போ வந்து என்ன ரைட் பண்ணணும்? ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். த ஹார்ட் பம்ப்ஸ் பிளட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஹார்ட் வந்து என்ன பண்ணுது? ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணுது, உடனடியாக எல்லா பாகத்துக்கும் அனுப்புறதுக்காக ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது, தள்ளுது அப்படிங்கிறாங்க. கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து என்ன ரைட் பண்ணணும்? ட்ரூ. த டங் இஸ் ஏ சென்ஸ் ஆர்கன். நாக்குங்கிறது ஒரு உணர்வு உறுப்பு. ட்ரூ. Our lungs control most parts of our body. False. Different organs join together to form tissues. False. The heart pumps blood to all parts of our body. True. The tongue is a sense organ. True. Next one. Moving air is required for drying clouds and flying kites. நகரக்கூடிய காற்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாத்தை வந்து காய வைக்கிறதுக்கும் பட்டத்தை வந்து பறக்கிறதுக்கும் யூஸ் ஆகிறது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு. ட்ரூ. த கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் ஏர் சப்போஸ் பேர்னிங். காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயு இருக்கிறதுனால மட்டும்தான் அது நம்ம எந்த ஒரு இதையும் எரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் வந்து என்ன ரைட் பண்ணணும்? ஃபால்ஸ்ன்னு ரைட் பண்ணணும். ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் நம்ம எரிக்க முடியும். எரிக்கிறதுக்கு உதவுறது ஆக்சிஜன். ஏர் ஆக்குபை ஸ்பேஸ் அண்டு ஹேஸ் வெயிட். ஏரில் வந்து காற்றும் எடையும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. கரெக்ட். ட்ரூ. பிளான்ட்ஸ் யூஸ் ஆக்சிஜன் டு ப்ரிப்பேர் ஃபுட். தாவரங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு உணவு தயாரிக்கிறது அப்படிங்கிறாங்க. ராங். அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஃபால்ஸ். தாவரங்கள் வந்து என்னத்தை எடுத்துக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்குது. மூவிங் ஏர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ட்ரையிங் கிளாத்ஸ் அண்ட் ஃப்ளையிங் கைட்ஸ். ட்ரூ. The carbon dioxide present in air supports burning. False. Air occupies space and has weight. True. Plants use oxygen to prepare food. False. Next one. Idli is an example of boiled food. இட்லி வந்து நம்ம கொதிக்க வச்சு தான் சமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ராங். அப்போ ஆன்சர் வந்து என்ன ரைட் பண்ணணும்? ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். இட்லி வந்து எது மூலியமாக நம்ம சமைக்கிறோம்? ஸ்ட்ரீமிங். The human body has two bean-shaped lungs in the abdominal region. வயிற்று பகுதியில் 2 அவரை வடிவமான நுரையீரல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. ராங். அப்போ வந்து என்ன ரைட் பண்ணணும்? ஃபால்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணணும். செரிப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். பிரெயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு வந்து என்னது? செரிப்ரம். ட்ரூ. பேர்னிங் வேஸ்ட் இன் த ஓப்பன் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இன் டு த ஏர். அதாவது வேஸ்டான திங்ஸை வந்து நம்ம வந்து எரிக்கும் போது காற்றில் வந்து தீய வாயுக்கள் கலக்கின்றன அப்படிங்கிறாங்க. ட்ரூ. அப்போ ஆன்சர் வந்து என்ன ரைட் பண்ணணும்? ட்ரூ. இட்லி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பாயில்டு ஃபுட். ஃபால்ஸ். த ஹியூமன் பாடி ஹாஸ் 2 bean-shaped lungs in the abdominal region. False.
Cerebrum is the largest part of the brain. True. Burning waste in the open releases harmful gases into air. True. Match the following. ஐஸால் நம்ம என்ன பண்ணுறோம்? சி பார்க்குறோம். ஐஸால் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். சி. டங்க் நாக்கால் நம்ம என்ன பண்ணுறோம்? டேஸ்ட் பண்ணுறோம். டேஸ்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்டால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணுறோம். ஹேண்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபீல் பண்ணுறோம். ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்னது ஸ்கின்னாக வச்சுக்கணும். ஸ்கின்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நோஸால் நம்ம என்ன பண்ணுறோம்? குட் ஸ்மெல் பேட் ஸ்மெல்லை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நோஸால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்மெல் பண்ணுறோம். இங்கே எது என்னது? இயர்ஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹியர் கேட்குறோம். மெலோடி சாங்கு, நாய்ஸான சத்தம் இது எல்லாமே என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். ஐஸால் சி, டங்கால் டேஸ்ட், ஸ்கின்னால் ஃபீல், நோஸால் என்னது ஸ்மெல், இயர்ஸால் ஹியர். குக்கும்பர், டொமேட்டோ, கேரட்டு, ரேடிஸு, ட்ரம்ஸ்டிக்கு, லேடிஸ் ஃபிங்கர் இது எல்லாமே என்னது? ட்ரம்ஸ்டிக்கு கிடையாது, லேடிஸ் ஃபிங்கர். இது எல்லாமே என்னது? ரா ஃபுட்டு, அப்படியே சாப்பிடக்கூடிய உணவுகள். குக்கும்பர், டொமேட்டோ, கேரட்டு, ரேடிஷு, லேடிஸ் ஃபிங்கர் இதெல்லாம் பாயில் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? குக் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். கிரைன்ஸு, பீன்ஸு, ஃபிஷ்ஷு, பொட்டேட்டோ, ட்ரம்ஸ்டிக்கு, மீட்டு அது எல்லாமே என்ன பண்ண முடியும்? குக் பண்ணால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ இந்த உணவுகள்லாம் என்ன உணவுகள் அப்படின்னா இதெல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரா ஃபுட்டுன்னு பார்த்தோம். இதெல்லாம் என்னது அப்படின்னா குக்குடு ஃபுட். இதெல்லாம் சமைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்கள். பூரியை வந்து என்ன பண்ணுறாங்க? ஃப்ரை பண்ணுறாங்க. ரைஸை வந்து பாயில் பண்ணுறாங்க. இட்லியை வந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டீமில் வந்து வேக வைக்கிறோம். ப்ரெட்டை வந்து பேக் பண்ணுறோம். இங்கே வந்து என்னது? பன்னீர் டிக்கா இதை வந்து என்ன பண்ணுறோம்? ரோஸ்ட் பண்ணி ஓவனில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரைஸ் வந்து பாயிலிங். சமோசா வந்து ஃப்ரையிங். சமோசா வந்து என்னது? ஃப்ரையிங். தெரியுதா? ஃப்ரையிங். நெக்ஸ்ட் ஒன் பிரெட்டு பேக்கிங். பன்னீர் டிக்கா ரோஸ்டிங். கிட்னிஸோட பிக்சரை வந்து நல்லா ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக வரும். கிட்னி, லங்ஸு, ஸ்டொமக்கு மூணையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏர் ஹேஸ் வெயிட். காற்றுக்கு எடை உண்டு. அதுக்கு பிக்சர் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த பிக்சரை ட்ரா பண்ணணும். இது மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து பலூன் ஒன்றில் வந்து காற்று இல்லாத பலூன், இன்னொன்றில் காற்று இருக்க பலூனை வந்து வரையணும். இதில் பாருங்கள் தெரியுதுங்களா? காற்று இல்லாத பலூன் மேலே இருக்குது, காற்றுள்ள பலூன் கீழே இருக்குது. இதுதான் காற்றுக்கு எடை உண்டு அப்படிங்கிற பிக்சரை ட்ரா பண்ணு அப்படின்னா இந்த பிக்சரை நீங்கள் நல்லா ட்ரா பண்ணணும். சரிங்களா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.